என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சி தரப்படுகிறது என்பதையும் நான் சொல்லியிருக்கின்றேன். ஒரு 8 மணி நேரம் அப்படியே படுத்திருக்கிறோம். இரவில் உடம்பெல்லாம் விரைப்புத்தன்மை அடைந்து விடுகிறது. படுக்கை விட்டு எழுந்திருக்க முடியாத நிலையெல்லாம் ஏற்படும். அவசரமாக எழுந்து குளித்தும் குளிக்காமலும் காலைக்கிழமைகளை முடித்தும் முடிக்காமலும் கொடுக்கக்கூடிய உணவை உண்டு கொண்டு ஓடுவார்கள். பள்ளி பிள்ளைகளையும் அதே மாதிரி தான். அவர்கள் வெளியே போனார்களோ போகவில்லையோ தட்டி எழுப்பி குளிக்க வைத்து அவர்களை கூட்டிக் கொண்டு செல்வதற்கு வேன் வந்துவிடும். அந்த பிள்ளைகளை கையால் இழுத்து கொண்டு ஓடுவார்கள். அங்கே வெளியில் வாசலில் வச்சே இட்லி தோசை வாயிற அமுக்கி அந்த பள்ளிக்கூட வேனில் தூக்கி போட்டு அனுப்பிடுவாங்க. மத்தியான சாப்பாட்டையும் இருந்துச்சு அனுப்பிடுவாங்க. அவசர கோலம். காலையிலே நாம் இந்த ஆசனம் பண்ணுறவங்களாம் பார்த்தா 4 மணிக்கு எந்திரிக்கணுமா, எந்திரிச்சிருவோம். 5 மணிக்கு எந்திரிச்சிருக்கணும்னா அவர்களே எந்திரிப்பார்கள். அவர்களே தங்கள் கடமைகளை சரியாக செய்வார்கள். யாரும் அவர்களை தூண்ட வேண்டிய அவசியமே இருக்காது. ஆசனம் செய்கிறவர்களுக்கு அந்த வல்லமை, அந்த ரெகுலாரிட்டி வந்துவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், திருப்பூரிலிருந்து நமது ரவி யோகாசன ஆசிரியர் அவருடைய குழந்தைகள் இங்கே வந்திருக்கின்றது. நதீஷ் 6வது வகுப்பு, நவீன் 6வது வகுப்பு, சுபாஷ் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் திருப்பூர் முருகப்பாளையத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் சிரச கவாயாசனத்தை செய்ய போகிறார்கள். அந்த கண்ட மிரண்ட ஆசனத்தை போலும் இது அப்படி தான் கஷ்டமான ஆசனம். நம்மளை மிரள வைக்க போகிறான். மெதுவாக செய்யணும், அவசரப்படக்கூடாது. சிரசாசனம் செய்வது கடினம். அதிலே பத்மாசனம் போடுவது என்பது மிக மிக கடினம். அதிலே கவயாசனம் செய்வது என்பது மகா கடினம். பாருங்கள், குழந்தைகளை எந்த அளவுக்கு ரவி அவர்கள் வதக்கி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அற்புதம் அற்புதம். பாருங்கள், சிரசாசனம் என்பது மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியம். பல்வேறு காரணங்களால் தலைக்கு செல்லக்கூடிய இரத்தம் சரியாக செல்லாத காரணத்தினால்தான் மாணவர்கள் எவ்வளோதான் படித்தாலும் மனதிலே நிற்கமாக்கிட்டு இருந்தது. பிட்யூட்ரி பீனியர் கிளான்ஸ் ஞாபக சக்தியை, நினைவாற்றலை தரக்கூடிய அந்த கிளான்ஸ் மூளையில் இருக்கின்றது. சரியாக வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சிரசாசனம் செய்ய வேண்டும். அதிலே கவயாசனம் அப்படியே பிளட்டை இறுக்கி கீழே கொண்டாந்துருது. இதை விபரீதகரணியில் செய்யலாம், சர்வாங்காசனத்திலையும் செய்யலாம். மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் சாதனை செய்தால்தான் வெற்றி அடைய முடியும். இவர்கள் மற்ற விளையாட்டுகளிலோ இவர்கள் வெற்றி பெறுவதற்காக இந்த உடல் தயார் நிலையில் இருக்கும். தேர்வுக்கெல்லாம் விடிய படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நிச்சயமாக அவர்களுக்கு நினைவாற்றல் பெருகும். பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் கவனித்தாலே போதும். வீட்டில் வந்து டியூஷனுக்கு போக வேண்டாம், விடிய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டாம். அந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் எல்லாம் யோகாசனம் செய்கிற பிள்ளைகளுக்கு வந்துவிடும். பொறுமை வந்துவிடும், கோபம் குறைந்து விடும். அவரவர்கள் காரியத்தை மற்றவர்கள் செய்யணுங்கிறது கிடையாது. அவங்களே அந்தந்த காலங்களில் அதை செய்துவிட்டு பள்ளிக்கூடங்களுக்கு அவர்களே சென்று விடுவார்கள். அற்புதமான குணபாகங்கள்லாம் மாறுவதை நாம் காணலாம். ஆகவே இது போன்ற அற்புதமான ஆசனங்களை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை இந்த எதிர்கால செல்வங்களை மேலும் மேலும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.